ஹலோ டிஎஸ். இப்போ நான் பிடபிள்யூ ப்ராக்டிக்கலில் ரன்னிங் அக்கௌண்ட்டில் தேர்ட் சம் போட போகிறேன். ஓகே, இப்போ தேர்ட் சம்மில் என்னென்னா இவங்க அப் டு டேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் பில் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் பில்னால் முதல் பில்லோட டோட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் பில்லோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நம்ம சம்மா போடும்போது எப்பயுமே சின்ஸ் ப்ரீவியஸ் பில் தான் போட்டு காமிக்கணும். ப்ரீவியஸ் பில்லை போட்டு காமிக்கக்கூடாது. சின்ஸ் ப்ரீவியஸ் பில்னால் செகண்ட் பில்லுன்னு அர்த்தம். அதாவது அப் டு டேட்டுக்கு முன்னாடி பில். அதாவது ஃபஸ்ட்டு பில்லும் செகண்ட் பில்லும் சேர்ந்தது தானே அப் டு டேட் சொன்னேன். அதுக்கு முன்னாடி பில் தான் சின்ஸ் ப்ரீவியஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீவியஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பில் ப்ரீவியஸ், செகண்ட் பில் சின்ஸ் ப்ரீவியஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சம்மில் கொஞ்சம் குழப்பறதுக்காக ப்ரீவியஸ் பில்லோட டோட்டல் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பயுமே சின்ஸ் ப்ரீவியஸோட டோட்டல் தான் கொடுப்பாங்க. நம்ம ப்ரீவியஸை தனியாக போட்டு கண்டுபிடிப்போம். இப்போயும் அதே மாதிரி தான் நம்ம சின்ஸ் ப்ரீவியஸை மெயினாக எடுத்துக்கணும். இந்த ப்ரீவியஸ்னு அவங்க கொடுத்ததை சைடில் போட்டு அப் டு டேட்டுக்கும் ஃபஸ்ட்டு பில்லுக்கும் மைனஸ் பண்ணி சின்ஸ் ப்ரீவியஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் ரேட் 15% எக்ஸ்ட்ரா ப்ரீமியமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டடில் பெரிய ஒன்றும் மாற்றம் இல்லை. அது ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா எல்லாம் அதில் கொடுத்துருக்க அந்த கியூபிக் மீட்டர் இது இந்த மாதிரியே போட்டுக்கணும். இப்போ 40 ருபீஸ் எர்த் ஒர்க்குக்கு 40 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 15% எக்ஸ்ட்ராவாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பெர் 10 கியூபிக் மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ 40 டிவைடட் பை 10 இன்ட்டு 15 வர்றதில் 15% இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? 40க்கு 15% இன்க்ரீஸ் பண்ணணும். அதில் இந்த 72 கியூபிக் மீட்டர் சொல்லியிருக்காங்களா, அதில் தான் 72 டிவைடட் பை 10 இன்ட்டு அந்த 15% இன்க்ரீஸ் பண்ண ரேட்டான 46 ருபீஸ் இப்படி தான் போடணும். இது அதுக்கப்புறம் 220 பேர் கியூபிக் மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. மேலே தான் 10 கியூபிக் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 10ன்னு சொன்னனால 72 டிவைடட் பை 10 போடுறோம். செகண்டுக்கு ஒரு இதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறனால அதே மாதிரி அந்த 120க்கு 15% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 28 போட்டு அப் டு டேட் கண்டுபிடிச்சோம். இந்த 5மே அதே மாதிரி 6மே அதே மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அது எந்த ட்விஸ்ட்டும் இதில் இல்லை. ஆஸ் இட் இஸ் அதில் என்ன கொடுத்துருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ஸ் ப்ரீவியஸ் இங்கே நம்மளுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறது சின்ஸ் ப்ரீவியஸ் கிடையாது, ப்ரீவியஸ். அதனால் இந்த சின்ஸ் ப்ரீவியஸ்னு போட்டுட்டு நீங்கள் இன்னொரு ரஃபாக ப்ரீவியஸ்னு போட்டு இவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து போடணும். அங்கே போட்டிங்கன்னா 40 அங்கேயே 40 கியூபிக் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப் டு டேட்டில் 70 கியூபிக் மீட்டரு, ஃபஸ்ட்டு பில்லுக்கு 40 கியூபிக் மீட்டரு. அப்போது ஃபஸ்ட்டு பில்லுக்கு 40 கியூபிக் மீட்டர்னால் 40 இன்ட்டு 40 டிவைடட் பை 10 இன்ட்டு இந்த ரேட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 72 ருபீஸ்னு 46 ருபீஸ்னு. அந்த இன்ட்டு 46 பண்ணிங்கன்னா 184 கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு பில்லுன்னு சொல்லிவிட்டு 184. செகண்ட் அந்த ஆர்ஆர் மேஷனரிக்கு 4048. தேர்டுக்கும் 4 இதே மாதிரி பண்ணிங்கன்னா 820, அதாவது 3 இன்ட்டு அந்த 37 ருபீஸ் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 276 ருபீஸ் போட்டிங்கன்னா 828 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பில்லில் இந்த ஆர்சிசி பை மெக்கானிக்கல் அதை யூஸ் பண்ணலை. சப்ளையிங் ஆஃப் ஃபிக்ஸிங் ஸ்டீல் யூஸ் பண்ணல. ப்ரொவைடிங் ஆஃப் ஃபிக்ஸிங் பேனல்டு ஷட்டர் ஃபார் டோர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலை. ஹைஃபன் போட்டாங்க. அதனால் நீங்கள் அப்படியே ஹைஃபன் போட்டுருங்க. ஹைஃபன் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்படி ஹைஃபன் இருக்கே நம்ம சின்ஸ் ப்ரீவியஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட் வரும். நீங்கள் இங்கே ஐஃபன்னா இங்கே 0ன்னு அர்த்தம். அப்போ 0 மைனஸ் இந்த அப் டு டேட்டில் இருக்கிற டோட்டலில் பண்ணிங்கன்னா அதே டோட்டல் தான் வரும். அதை தூக்கி அப்படியே இங்கே போட்டுருங்க. அதாவது செகண்ட் பில் ஃபஸ்ட்டு பில்லில் இதெல்லாம் யூஸ் பண்ணல, செகண்ட் பில்லில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் சேர்ந்தது தானே அப் டு டேட்டு, அதுலேருந்து தான் பிரித்து நம்ம இந்த சின்ஸ் ப்ரீவியஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது 3 யூஸ் பண்ணனால அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அப் டு டேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கிறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பில்லு மைனஸ் அப் டு டேட் சின்ஸ் ப்ரீவியஸ்னு நம்ம டோட்டல் போடுறோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பில்லு ஐஃபன் இருக்கிற இடத்துல 0ன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா 0 மைனஸ் இந்த அப் டு டேட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அது பண்ணிங்கன்னா அதே வரப்போகுது. அதே தூக்கி அப்படியே போட போகிறீங்க. ஃபார்முலா படி போகணுன்னாலும் இப்படி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அப் டு டேட்டோட டோட்டல் போட்டுடுறோம். சின்ஸ் ப்ரீவியஸோட டோட்டல் போட்டுருவோம். இந்த சின்ஸ் ப்ரீவியஸோட டோட்டல் தான் இந்த 2 இடத்துலையும் நம்ம போட்டு காமிப்போம். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் போடுறோம் இல்லையா. இந்த டோட்டல் எதுனா ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டலாக வரும். அது
இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டலாகவும் வரும். ஓகே, இப்போது இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டட் அந்த பாக்ஸ் நம்ம கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஏ எது எஃப் எது நமக்கு மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நான் லாஸ்ட்டு சம்லேயே சொன்னேன், ஏனா என்ன, எஃப்னா என்ன, கேனா என்னன்னு அழகாக ஒரு லைன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போது நம்ம செக்யூர்ட் அட்வான்ஸ்க்கு வரோம். செக்யூர்ட் அட்வான்ஸில் இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் செக்யூர்ட் அட்வான்ஸ் ஃபார் 350 kg ஆஃப் மைல்டு ஸ்டீல் reinforcement brought to site the market rate of which was rupees 10 per 3 kg and which has since been utilized on the work. இதில் வந்து செக்யூர்ட் அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு பில்லுக்கு மட்டும்தான் செக்யூர்ட் அட்வான்ஸ் வருது, செகண்ட் பில்லுக்கெல்லாம் செக்யூர்ட் அட்வான்ஸ் வரல. செக்யூர்ட் அட்வான்ஸ்னால் என்னென்னு நான் எல்லா சம்லையும் சொல்லியிருக்கேன். அதாவது அவங்க சைட்டுக்கு வாங்கிட்டு வந்த அந்த மெட்டீரியலுக்காக நம்ம கொடுக்குற 75% அமௌண்ட்டு தான் செக்யூர்ட் அட்வான்ஸ். இது ஃபஸ்ட்டு பில்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பில்லுக்கெல்லாம் கொடுக்கல. அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் இந்த அக்கௌண்ட் ஆஃப் செக்யூர்ட் அட்வான்ஸ் அந்த காலம் ஃபார்ம் 26A அவுட்ஸ்டாண்டிங் இன் ப்ரீவியஸ் பில் 350, யூட்டிலைஸ் சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லும் 350. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி போன சம்பளம்லாம் என்ன பண்ணியிருப்போம், 2 பில்லுக்கும் அவங்க சின்ஸ் ப்ரீவியஸ் செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு பில்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கனால அதே 350 தான் திரும்பியும் வருது. குவான்டிட்டி அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் இல்லை, 0. ரேட் வந்து 10/3ன்னு போட்டிருக்காங்க. இங்கே செக்யூர்ட் அட்வான்ஸில் வந்து 10 ரூபா, 3 கிலோவுக்கு 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கிலோவுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 10/3 பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கு வந்து நம்ம 75% தானே எடுக்கணும். 75% போட்டிங்கன்னா 2.4ன்னு வருது. 2.5ன்னு வந்தால் இங்கே 3 rupeesன்னு எடுப்போம். 4ன்னு வரனால அதாவது பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் 5 ஆர் 5க்கு மேலே வந்துன்னா நம்ம ரவுண்ட் பண்ணி 3 எடுப்போம். 4ன்னு வரனால அதை விட்டுட்டு 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டிவ்லேயும் அது மாதிரி தான். இந்த 50 காசுன்னு இந்த இடத்துல வருது, அதை அவங்க ரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ செக்யூர்ட் அட்வான்ஸ் அது இப்படி போட்டால் உங்களுக்கு வந்து 700. இந்த குவான்டிட்டி அவுட்ஸ்டாண்டிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனால் அப் டு டேட் அட்வான்ஸு 0ன்னு வருது. டோட்டல் அமௌண்ட் ஆஸ் பர் திஸ் அக்கௌண்ட்டும் 0. அதாவது சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லில் அவங்க செக்யூர்ட் அட்வான்ஸே யூஸ் பண்ணல, அதனால் 0ன்னு வருது. டோட்டல் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் பர் ப்ரீவியஸ் பில் 700. ப்ரீவியஸ் பில்லுன்றது ஃபஸ்ட்டு பில்லுன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு 700. அப்போது இந்த மேலே இருக்கிறது மைனஸ் பண்ணால் -700. இதுதான் செக்யூர்ட் அட்வான்ஸ். இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் டோட்டல் செக்யூர்ட் அட்வான்ஸே 700 தான். ஓகேவா? அப்புறம் மெமரண்டம் ஆஃப் பேமெண்ட் இது எடுத்துக்காங்க. இதில் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் ஆக்சுவலி மெஷர்ட் ஏ, அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஒன்று போடுறோம் இல்லையா, அதில் இருக்க இந்த 37,755 தான் இந்த வேலையோட மொத்த மெட்டீரியலுக்கான செலவுன்னு அர்த்தம். அதை போட்டுக்கிறோம். இங்கே அட்வான்ஸ் வந்துட்டு 3000ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே 1600 ஃபார் ஆர்சிசி ஒர்க் டன் பட் நாட் மெஷர்ட்னு சொல்கிறாங்க இல்லையா. அட்வான்ஸுன்ற கொஷினுக்கு ஆன்சரே வந்து ஒர்க் டன் பட் நாட் மெஷர்டு. இந்த ஒரு லைன் தான் அந்த கொஷினுக்கு ஆன்சரு. ஒர்க் டன் பட் நாட் மெஷர்னா, இப்போ ஒரு வேலை கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம ஒரு வேலை கொடுக்குறோன்னா அவங்க கொஞ்சம் ஒரு பார்ட்டாக முடிப்பாங்க, முடிக்க நம்ம பே பண்ணுவோம். அப்போ அவங்க ஒரு 3 மந்த்துக்கான வேலையை சரி ஒரு 1 மந்த் 3 மந்த் ஏதோ அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எஸ்டிஓ போயிட்டு அவர் எந்த அளவுக்கு வேலை முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் கேல்குலேட் பண்ணி அதுக்கு தான் அவர் அட்வான்ஸ் பே பண்ணணும். அப்படி அவர் போகிற டைமில் அதை அவரால் கேல்குலேட் பண்ண முடியலன்னா அவரோட நாலேஜ் படி இவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவார். அது அட்வான்ஸு. இதுதான் அட்வான்ஸ் பேமெண்ட்றது. ஒர்க் டன் வேலை முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த வேலையை வந்து அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் மெஷர் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, அதனால் பட் நாட் மெஷர்டு. ஆனால் அமௌண்ட்டு பே பண்ணுறோம். இதுதான் அந்த பே பண்ணுற அமௌண்ட்டு தான் அட்வான்ஸுன்றது. இங்கே டைரெக்டாக அட்வான்ஸுன்னு சொல்லாமல் நம்மளுக்கு அட்வான்ஸுக்கான மீனிங் புரியும்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, 1600 ஃபார் ஆர்சிசி ஒர்க் டன் பட் நாட் மெஷர்ன்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம அட்வான்ஸுன்ற கணக்கில் தான் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே அடுத்தது சொல்லும் போது while the previous advance payment was fully recovered, அது ஃபுல்லி ரெக்கவர் பண்ணிடுறாங்களாம், இப்போ 3000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எது கொடுத்தாலும் அது குமுலேட்டிவாக தான் இருக்கும். அதனால் இங்கே 3000 அட்வான்ஸ்ன்னு போட்டுட்டு இங்கே 1600, இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 1400 தான் இங்கே டி காலம். சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லுக்கு
1400ன்னு சொல்கிறாங்க. அதாவது அட்வான்ஸ்னாலும் சேர்ந்துக்கிட்டே வரும் இல்லையா. மொதல் பில்லுக்கு 1600 கொடுக்குறாங்க, இப்போ 3000 கொடுக்குறாங்கன்னா 3000ன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இப்போ கொடுக்குற பில்லு வந்து 1400 தான் அப்படின்னு அர்த்தம். அதை தான் இங்கே பிரித்து காமிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 3000 இங்கே போட்டுறாங்க. டோட்டல் அப் டு டேட் செக்யூர்ட் அட்வான்ஸ்ன்றது அப் டு டேட்டில் இல்லை. அதனால் அதாவது நம்ம எப்பயுமே இப்போ சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லோட செக்யூர்ட் அட்வான்ஸ் தானே எடுத்து இங்கே போடுவோம். அங்கே வந்து நில்லாக இருக்கனால இங்கே நில் காமிச்சிட்டு இந்த 2 டோட்டலும் போட்டுறாங்க. டோட்டல் பேமெண்ட் ஆல்ரெடி மேட் ஆஸ் பெர் என்ட்ரி கேல நம்ம எதெல்லாம் எடுப்போம்னா இந்த வந்து ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டல் ப்ளஸ் வந்து அட்வான்ஸு, அப்புறம் செக்யூர்ட் அட்வான்ஸோட டோட்டல். இங்கே செக்யூர்ட் அட்வான்ஸ் வந்து இங்கே -700ன்னு போடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பில்லில் இல்லாதனால செகண்ட் பில்லில் தான் ஃபஸ்ட்டு பில்லில் தான் இருக்குது, செகண்ட் பில்லில் இல்லாதனால இந்த -700 எடுத்து போடுறாங்க. இந்த சம்மில் இது ஒரு ட்விஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. செக்யூர்ட் அட்வான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பில்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பில்லுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல -700 பண்ணிடுறாங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து 7360 கிடைக்கும். இந்த 7360ல் இப்போ ரெக்கவரிஸில் நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த சம்மில் வித்தீல்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஓகே, இப்போ ரெக்கவரி டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெக்கவரிஸ் டு பி இஃபெக்டட் ஆர்எஸ் அண்டர்னு கொடுக்குறாங்க இல்லையா. அது எல்லாமே 8A 8Bன்னு 2 ரெக்கவரியாக பிரிக்கணும். இப்போ 56 பேக்ஸ் ஆஃப் சிமெண்ட்டு ரேட்டு 52ன்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் எடுத்து 8Aல போடுங்க. 8Aல போட்டிங்கன்னா 2912 வரும். அதுக்கப்புறம் இந்த பின்னால் ஒரு டிரான்சாக்ஷன் போய்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து 8Bல வருது. அதாவது 8Aல என்ன வரும்னா இந்த வேலைக்கு பியூராக நடந்தது மட்டும்தான் 8Aல வரும். மித்தபடி அதை வந்து அவர் ரெக்கவரி போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, அதெல்லாம் 8Bக்கு போயிடும். அந்த 8Bக்கு போகும்போது 65 ருபீஸ் இந்த 6 பேக்கை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் 6 பேக்குக்கு 65 ரூபா கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 52 ரூபா தான் ஒரு பேக்குக்கு, அது ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க. அதனால் இவர் இப்போ இந்த டிவிஷனல் ஆஃபீஸர் 65 ரூபா சொல்கிறாங்க. அந்த 65க்கும் இந்த 52க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 13 ரூபா. 13 இன்ட்டு இந்த 6 பேக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 78 ரூபா இந்த 8Bல போட்டு காமிச்சிருக்காங்க. அப்புறமா சரி, இது நான் இங்கே இடையில வந்துட்டேன். இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் 944 - 127ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கே செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம எப்பயுமே டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன்ல 2.5% எடுப்போம். ஆனால் இந்த சம்மில் செக்யூரிட்டி டெபாசிட் இஸ் டு பி ரெக்கவர்ட் ஃப்ரம் தி பில்னா ஃப்ரம் திஸ் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொதல் பில்லுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போது இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் என்னது 37,755. அதுக்கு 2.5% போட்டிங்கன்னா உங்களுக்கு 944 வரும். மொதல் பில்லுக்கு வந்து 5060, அதுக்கு 2.5% போட்டிங்கன்னா 127 வருது. அவங்க வந்து இந்த பில்லுக்கு மட்டும்தான் எடுக்கணும், திஸ் பில்லுன்னு அப்படி சொல்கிறேன். ஃப்ரம் தி பில் அதாவது இந்த பில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறனால இந்த 944லேருந்து 127 மைனஸ் பண்ணி 817 செக்யூரிட்டி டெபாசிட்னு போடுறாங்க. அப்புறம் இன்கம் டேக்ஸ் 20% எடுக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ்ன்றது எதெல்லாம் ஆட் பண்ணி வரும்னா A + B + C. ஏன்றது டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன்னு, பின்றது அட்வான்ஸு, சின்றது செக்யூரிட்டி அட்வான்ஸ். இங்கே சி இல்லை நமக்கு, அதனால் ஏவும் பியும் ஆட் பண்ணிங்கன்னா 40,755 வருது. இங்கே இன்கம் டேக்ஸு 2% தான் எடுக்கணும் பொதுவாக. அதுவும் நமக்கு சம்மில் சொல்லியிருப்பாங்க இன்கம் டேக்ஸ் 2% எடுங்கன்னு சொல்லிட்டு. இவங்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ட்ராக்டர் ஹேஸ் நாட் ப்ரொடியூஸ் வேலிட் பேன் கார்டு. அவர் வந்து வேலிட் பேன் கார்டு கொடுக்கலையா இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரி வேலிட் பேன் கார்டு கொடுக்கல, இன்கம் டேக்ஸை பற்றி கான்ட்ராக்டர் சரியாக ரெஃபரன்ஸ் கொடுக்கலனா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூ இந்த A + B + C பண்ண டோட்டலில் 20% இன்கம் டேக்ஸ் பிடிக்கணும். இன்கம் டேக்ஸ் பிடிக்கணுன்றது இங்கே சொல்லியிருக்காங்க கீழே. TDS ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ் 20% இஃப் நோ வேலிட் பேன் எக்ஸிஸ்ட். அவர் வந்து வேலிட் பேன் கொடுக்காதனால அவருக்கு ஒரு ஃபைன் மாதிரி. இதெல்லாம் தான் ட்விஸ்ட் இந்த சம்மில். இதே தான் எக்ஸாம்லேயும் இப்படி தான் கேட்பாங்க. நம்ம அதனால தான் ஒரு சமயம் 2-3 தடவை போட்டு பார்த்தோன்னா அப்போ நம்மளுக்கு அங்கே போனோன்னே இந்த கான்ட்ராக்டர் வந்து பேன் கார்டு கொடுக்கல, அப்போ இன்கம் டேக்ஸில் 20% பிடிக்கணும்
இன்கம் டேக்ஸ் 20% பிடிக்கணும் அப்படின்றது டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்கு தான் நான் ஒரு சம்லையும் 2-3 தடவை போட்டு பாருங்கள். எப்போ எந்த சம்மில் டவுட்டோ எந்த சம்லையும் டவுட்டே இருக்கக்கூடாது. எதுக்கு மற்றவங்க நம்மக்கிட்ட டவுட் கேட்டால் கூட டக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த 20%ன்றது நீங்கள் கரெக்டாக போடாமல் 2%ஓ இல்லை இன்கம் டேக்ஸை எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸும் எடுக்காம போட்டிங்கன்னா டோட்டல் ஆன்சரும் தப்பாயிடும். அப்புறம் அதுக்கு எந்த அளவுக்கு மார்க் கிடைக்கும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்ஷன்றது ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். கரெக்ஷன் அவங்க கொஞ்சம் கூட இது பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுவாங்க ஏஜியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுறது தான். இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களோட முறிசை இது ஒரு சின்ன அமௌண்ட் இது மிஸ்டேக் தானே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்மியாக மார்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போடலாம். இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணால் மொத்தமாக அடித்து போட்டு கூட போடலாம். எப்படி வேணால் போடலாம். ஏன்னா 3 மார்க் 4 மார்க் எடுத்தவங்க கூட இருக்காங்க இந்த எக்ஸாம்லலாம். ஒரு ஸ்டாஃபாக இருந்துட்டு அவ்வளோ கம்மியாலாம் யாரும் எழுத மாட்டாங்க. ஆனால் அப்படி மார்க் எடுத்தவங்களும் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தான் அது அப்படி தான் நம்ம அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். ஓகே, இன்கம் டேக்ஸ் இது மாதிரி போட்டுறோம். 20% போட்டுறோம். அடிஷ்னல் ரெக்கவரி ஃபார் 6 பேக் சிமெண்ட் 13 rupees பெர் பேக் சொல்கிறோம் இல்லையா, அதை அந்த 6 பேக்குக்கு 13 ரூபாய் 78 ரூபா போட்டுறோம். ஹையர் ஆஃப் கான்ட்ராக்ட் மிக்சர் அண்ட் பம்ப் செட்டு இது வந்து என்னென்னா இந்த ரெக்கவரி ஹையர் சார்ஜஸ் பம்பிங் 116 ரூபா. இந்த 116ஐயும் இதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா இங்கே ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அவ்வளோதான் 116 ப்ளஸ் இந்த 8 நாளைக்கு 12 8 டேஸ்க்கு ஒரு 12 ஒரு நாளைக்கு 12 ரூபா அப்படின்னு ரேட் கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு 96 ரூபா. 96 ப்ளஸ் இந்த 8 days இன்ட்டு 12 rupeesன்றது 8 7 96 ரூபாவாக நம்ம காமிச்சிட்டோம். இந்த 386 ரூபான்றது ஹையர் சார்ஜஸ் 116 ரூபா ப்ளஸ் ஹையர் சார்ஜஸ் ஆஃப் கான்க்ரீட் மிக்சர் 135 இன்ட்டு 2 நாள் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அந்த மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 116 ஆட் பண்ணிங்கன்னா 386 வரும். ஓகே, இப்போ 8B 8A 2 டோட்டல் கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு இந்த 23955 செக் அமௌண்ட்டு. ஆனால் இங்கே 27,941ன்றது தப்பாக பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. அதை விட்டுருங்க நீங்கள். ஏன்னா இங்கே கீழேயுமே அவங்க எடுத்து செக் அமௌண்ட்டுன்னு சொல்லும் போது 20,955 தான் சொல்கிறாங்க. அதாவது 8Aவும் 8Bயும் இந்த 40,755ல் கேவை மைனஸ் பண்ணிவிட்டு வர்றது தான் 33,395. இதில் ரெக்கவரி 8A 8B ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 20,955 வரும். இதுதான் செக் அமௌண்ட்டு. அப்புறம் இது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த கீழே இதை எடுத்து எழுதணும். செக் அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் செக் அமௌண்ட்டுன்ற இடத்துல செக் அமௌண்ட் எழுதணும். ரிசீவ்டில் இந்த 8A 8B மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கவரியை எழுதணும். இதெல்லாம் வந்து நீங்கள் சம் போடும்போதே ஒரு தடவையும் எழுதிக்கோங்க. ஏன்னா நான் சம் சொல்லும் போது இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் இதுக்கெல்லாமே தான் மார்க் இருக்குது. செக்குன்ற இடத்துல செக் அமௌண்ட்டை எழுதி ருப்பீஸ் இன் வேர்ட்ஸில் எழுதணும். அப்புறம் ரிசீவ்டுன்ற இடத்துல வந்துட்டு ரெக்கவரி 8A 8B மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வருதோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதி அதையும் ருப்பீஸ் இன் வேர்ட்ஸ்லையும் எழுதணும். எல்லா ப்ரொசீஜரையும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற டவுட் எனக்கு தெரியலனா கூட நான் யாராவது கேட்டு திரும்பியும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனால் நான் சொல்லிக் கொடுக்கணுன்றதை முழுமையாக செய்யணும்னு நினைக்கிறேன். டவுட்னால் என்னை தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்கள். அப்புறம் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.